வயசான தாத்தா பாட்டிங்க 2 பேரும் யூஎஸ்ல வேலை பாக்குற அவங்க பையனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி அவங்க பையன் கிட்ட, நீ எப்பப்பா உன்னுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு ஊருக்கு வந்து எங்களெல்லாம் பாப்ப, எனக்கு உன்னைய பாக்கணும் போல இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அந்த தாத்தா போனை வாங்கிட்டு நேமுக்கும் அக்கா நேமுக்கும் சொத்து எல்லாத்தையும் உயில் எழுதி வச்சிருக்கேன், அதை கொரியரும் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த பாட்டியும் இப்பவே எதுக்கு சொத்து எல்லாத்தையும் நம்ம பசங்க பேருக்கு எழுதி வச்சிங்கன்னு கேட்டா, அந்த தாத்தா அவங்க வைஃப் கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பசங்க எல்லாம் நல்லா படிச்சு செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம பையனும் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க, கடைசி காலத்துல நம்மள அப்படிலாம் கைவிட மாட்டாங்க, நல்லா வச்சுதான் பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. தாத்தா 3 மாசம் கழிச்சு அந்த தாத்தா இறந்து போயிறாங்க. இறந்த நாளைக்கு கூட அந்த பாட்டியோட பொண்ணாலையும் பையனாலையும் 2 நாள் கூட அந்த வீட்டுல தங்க முடியாம கிளம்பி போயிறாங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருந்து அவங்க பையன் கால் பண்ணி, இந்த வீட்டை விக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன், உங்களை விட்டா வேற யாரும் அதிகமா காசு தர மாதிரி தெரியலன்னு சொல்லி புரோக்கரையும் வீட்டுக்கு அனுப்பிறாங்க. வந்த புரோக்கர் அந்த பாட்டி கிட்ட, யூஎஸ்ல இருந்து உங்க பையன் எனக்கு கால் பண்ணி உங்களை ஒரு வாரத்துக்குள்ள வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கும்போது, நான் இறந்து போனாலும் நம்ம பசங்க 2 பேரும் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பாங்க, அதனால எப்பயுமே நீ அதை நினைச்சு கவலைப்படாதன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு பெத்த 2 பசங்களும் பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த பாட்டிக்கு ஒரு வீடு கூட தராம 2 பசங்களும் அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி போயிட்டு அந்த பாட்டிய வீட்டை காலி பண்ண சொல்லி முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க.